அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் 60 ஆண்டுகால கனவு நனவாகிவிட்டதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இத்திட்டம் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். அறுபது ஆண்டுகால கனவு நனவான மகிழ்ச்சி கொண்டாட்டம்தான் இது. பில்லூர் அருகே பவானி ஆற்றில் இருந்து 2000 அடி வெள்ள உபரிநீரை தேக்கும் வகையில் திருப்பூர், கோவை, ஈரோட்டை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டதுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சட்டமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது 1963. 2016 திட்டத்தை நிறைவேற்ற கோரி காலவரையற்ற உண்ணாவிரதம் துவங்கப்பட்டு தீவிரமானது. இதையடுத்து அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா திட்டத்திற்கான பணிகளை ஆய்வு மேற்கொள்ள ஆரம்பகட்ட நிதியாக 3,27,00,000 ஒதுக்கினார். 2018 தமிழக அரசு 250 கோடி ஒதுக்கி திட்டத்தை விரிவுபடுத்தியது. 2019 அப்போதைய முதல்வர் EPS 1652 கோடி நிதி ஒதுக்கி 2019 அடிக்கல் நாட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்தது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போதே 80% பணிகள் நிறைவுற்றுவிட்டன. அதன் பிறகு பல தடைகளையும் தாண்டி இப்போது முதல்வர் ஸ்டாலினால் வெற்றிகரமாக துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டம். நீரின்றி அமையாது உலகு என்பதன் பொருட்டு நீர் வீணாவதை தடுக்கவும், உபரி நீரை சேமித்து வைக்கவும், வறட்சி பகுதிகளை செழுமையாக்கவும் 1045 எண்ணிக்கையிலான ஏரிகள், குளம், குட்டைகளில் நீர் நிரப்பப்படும். இந்த திட்டத்திற்காக 1916 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 1045 குளம், குட்டைகளில் வெள்ளோட்டம் பார்க்கும் பணிகள் நிறைவு பெற்றன. காரமடை, மேட்டுப்பாளையம், அன்னூர், திருப்பூர், அவிநாசி, சேயூர், பெருந்துறை, ஊத்துக்குளி, காங்கேயம், புளியம்பட்டி, நம்பியூர் பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 40 ஒன்றியங்களைச் சேர்ந்த குளங்களை நிரப்பக்கூடிய திட்டம் இது. சாதி, மத, கட்சி பேதம் கடந்து ஒன்று திரண்டு போராடியதால் தான் இத்திட்டம் சாத்தியமானதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு முகம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. எப்படி மரத்துக்கு மரம் மேலே தெரியும், வேர் கீழே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இது ஒரு தொடர் போராட்டம். இந்த தொடர் ஓட்டத்தில் குச்சி கொண்டு வந்து அடுத்தடுத்த தலைமுறையிட்ட கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு நம்ம மட்டும் இல்லை, இதற்கு போராடிய அத்தனை பொதுமக்களுக்கும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் ஏற்கனவே சொன்னதான். காலையில் போராட்ட காலத்தில் இந்த உண்ணாவிரத பந்தில் வாசல் கூட்டுறது ஒரு கட்சிக்காரராக இருப்பார், தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது ஒரு கட்சிக்காரராக இருப்பார், வெகுஜனங்களை மக்களை திரட்டுறது ஒரு கட்சிக்காரராக இருப்பார், நைட்டான போஸ்ட் ஒட்டுறது ஒரு கட்சிக்காரராக இருப்பார். அப்படி அனைத்து மதங்களும், அனைத்து ஜாதிகளும், அனைத்து கட்சிகளும் இதையெல்லாம் வேறுபாடுகளை மறந்து இந்த நீர் புரட்சிக்காக ஒன்று சேர்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழக அளவில் சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் நீர் சுதந்திர போராட்டம் இதை சொல்லலாம். இருந்த போதிலும் மீதமுள்ள குளம், குட்டைகளையும் இணைத்து இத்திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இதற்காக நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக அவிநாசியில் இருந்து செய்தியாளர் செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.